நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து மாங்காட்டில் அதிமுகவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மாங்காட்டில் அதிமுக சார்பில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நடைபெறும் கொலைகள், தொடர் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், அதிமுக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சோமசுந்தரம், மாவட்ட துணை செயலாளர் சுந்தர்ராஜன், மாங்காடு நகர அதிமுக செயலாளர் பிரேம்சேகர், குன்றத்தூர் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் பரத்ராஜ் உட்பட மாவட்ட, ஒன்றிய, நகர அதிமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாங்காடு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து திண்ணை பிரச்சாரம் தொடங்கியது. தமிழகத்தில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் நடைபெறும் அவலங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை கடை வியாபாரிகள், பொதுமக்கள் ஆகியோருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் வழங்கினார். மேலும் அவர் துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் பேசுகையில், விடியா திமுக ஆட்சியால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, கொள்ளையடிப்பதே திமுகவின் குறிக்கோள். திமுக ஆட்சியால் மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சொத்துவரி உயர்வு உள்ளிட்ட பல வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழக மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுதான் திமுகவின் சாதனை. நிர்வாக திறனற்ற திமுகவால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது. இதனால் ஏராளமான கொலைகள், குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. இதற்கு தீர்வு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். மக்களாட்சி நடைபெற அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். எடப்பாடியார் முதலமைச்சர்